வணக்கம் மாணவ செல்வங்களே, மீண்டும் இந்நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்களே, இங்கே பாருங்கள். இதில் என்ன பிராணியை அவதானிக்கின்றீர்கள்? ஆமை. ஆமையை நீங்கள் கண்டிருக்கின்றீர்களா? ஆம், கண்டிருப்பீர்கள். இது ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு பிராணி. இந்த பிராணி நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியது. இதன் முதுகில் ஓடு போன்ற அமைப்பு காணப்படும். அடுத்து இன்னும் ஒரு பிராணியை பாருங்கள். இந்த பிராணிகளை கண்டிருக்கின்றீர்களா? ஆம். இதனுடைய நிறம் என்ன? வெள்ளை நிறமுடையது. இது பறந்து செல்லக்கூடியது. இதன் சொண்டை பாருங்கள், மிகவும் நீளமானது. இதன் கால்கள் மிகவும் நீளமானவை. மாணவர்களே, இன்று நான் ஓர் ஆமையும் 2 கொக்குகள் பற்றிய கதை ஒன்றினை கூறப்போகின்றேன். நீங்கள் கதையினை அவதானமாக செவிமடுங்கள். ஒரு குளத்தில் ஓர் ஆமை வசித்து வந்தது. அந்த குளத்திற்கு மீன்களை பிடித்துண்பதற்காக 2 கொக்குகள் தினந்தோறும் வந்தன. இதனால் இந்த கொக்குகளும் இந்த ஆமையும் நல்ல நண்பர்களாக பழகி கொண்டார்கள். இவ்வாறு சிறிது காலம் வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் இந்த 2 கொக்குகளும் மிக கவலையுடன் காணப்பட்டன. இதனை பார்த்த ஆமை, நண்பரே, ஏன் கவலையாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டது. அதற்கு அந்த கொக்குகள், இந்த குளத்தில் உள்ள நீரெல்லாம் வற்றி விட்டது. இந்த குளத்தில் இருந்த மீன்கள் எல்லாம் இறந்து விட்டன. இனி நாங்கள் எப்படி உயிர் வாழ முடியும் என்று கூறியது. அதற்கு ஆமை, நீங்கள் சொல்வது சரிதான். இந்த குளத்தில் உள்ள நீர் எல்லாம் வற்றிவிட்டது, மீன்கள் எல்லாம் இறந்து விட்டன. இப்போது நாங்கள் என்ன செய்யலாம் என்று ஆமை கொக்கிடம் கேட்டது. அதற்கு கொக்கு, பக்கத்திலே ஒரு பெரிய குளம் இருக்கின்றது, அந்த குளத்திற்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன் என்று கொக்கு கூறியது. அதற்கு ஆமை, நண்பரே, நீங்கள் செல்லும் போது என்னையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்று கேட்டது. அதற்கு கொக்கு, எங்களால் பறக்க முடியும். உன்னால் பறக்க முடியுமா? நீ எப்படி எங்களுடன் வர முடியும் என்று கொக்கு கேட்டது. அதற்கு ஆமை, நண்பர்களே, இவ்வளவு காலமும் என்னுடன் நட்போடு பழகிவிட்டு என்னை நீங்கள் விட்டு செல்லலாமா? என்னையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்று ஆமை கெஞ்சி கேட்டது. 2 கொக்குகளும் யோசித்தன. சிறிது நேரத்தின் பின் 2 கொக்குகளும் பறந்து சென்று ஒரு தடியினை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆமையிடம் வந்தது. ஆமையிடம் அந்த கொக்குகள், ஆமையாரே, நீர் இந்த தடியின் நடுப்பகுதியில் உமது வாயினால் கவ்விக்கொண்டிரும். நாங்கள் இருவரும் தடியின் 2 முனைகளையும் பிடித்து கொண்டு வானத்தில் பறப்போம். ஆனால் ஒன்று, அவ்வாறு வானத்தில் பறக்கின்ற போது நீர் வாயை திறக்கவே கூடாது. அவ்வாறு நீர் திறந்தால் கீழே விழுந்து விடுவீர் என்று கொக்குகள் புத்திமதி கூறின. அதன்படியே ஆமை அந்த தடியை கவ்விக்கொண்டது. கொக்குகள் 2 நுனிகளையும் பிடித்து கொண்டு வானத்தில் பறந்தன. அப்போது கீழே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் வானத்தில் பார்த்து, அடடா, கொக்கு பறக்கின்றது, ஆமையும் அல்லவா பறக்கின்றது என்று கூச்சலிட்டனர், ஆச்சரியப்பட்டனர். இதுகளையும் கடந்து கொக்குகளும் ஆமையும் வானத்தில் பறந்து ஒரு குளத்தை வந்தடைந்தன. அந்த குளத்தில் நிறைய நீர் இருந்தது, நிறைய மீன்களும் இருந்தன. அந்த கொக்குகளும் ஆமையும் அந்த குளத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. பிள்ளைகளே, கதைகளை கேட்டீர்களா? இதில் அந்த கொக்கு தனது நண்பனுக்கு எவ்வாறு உதவியதென்று ஆபத்து வேளையில் கொக்குகள் சிந்தித்து அந்த நண்பனை காப்பாற்றியது. அதேபோன்று நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு ஆபத்து வருகின்ற வேளைகளில் உதவுவர்களாக மாற வேண்டும். சரி மாணவர்களே, அடுத்து நாங்கள் இந்த கதை தொடர்பான படங்களை பார்ப்போம். இங்கே பாருங்கள், 2 கொக்குகள் இருக்கின்றன. குளம் வற்றி காணப்படுகின்றது. இதில் ஆமையும் இருக்கின்றது. படத்தினை அவதானித்தீர்களா? அடுத்ததாக அடுத்த படத்தை பார்ப்போம். இதில் பாருங்கள்,
2 கொக்குகள் பறந்து வருகின்றன. அவை சொண்டில் தடி இருக்கின்றது. இங்கே ஆமை காத்து நிற்கின்றது. குளம் வற்றி காணப்படுகின்றது. அடுத்த படத்தை பார்ப்போம். இங்கே பாருங்கள். தடியினை ஆமை கவ்வி கொண்டிருக்கின்றது. கொக்குகள் 2ம் தடியின் நுனியை பிடித்து கொண்டிருக்கின்றன. சிறுவர்கள் பார்க்கின்றார்கள். காட்சியை பார்த்தீர்களா? அடுத்த படத்தை பாருங்கள். இங்கே குளம் இருக்கின்றது. குளத்தில் நிறைய நீர் இருக்கின்றது. கொக்குகளும் ஆமையும் அங்கே வந்து சேர்ந்தடைந்தன. இப்போது மாணவர்களே, இந்த கதை தொடர்பான சில வினாக்களை உங்களிடம் கேட்கின்றேன். விடை கூறுவீர்கள் தானே? சரி. இந்த கதையில் வரும் பிராணிகள் எவை? கொக்கு, ஆமை. கொக்கும் ஆமையும். இந்த கதையில் எத்தனை கொக்குகள் வந்தன? 2 கொக்குகள் வந்தன. 2 கொக்குகள் வந்தன. இதில் ஊர்ந்து செல்லும் பிராணி எது? ஆமை. இந்த பிராணி ஊர்ந்து செல்லும்? ஆமை. அடுத்ததாக இங்கே பாருங்கள். இந்த கதைப்படங்கள் இங்கே உள்ளன. இந்த கதைப்படங்கள் ஒழுங்கின்றி காணப்படுகின்றன. இந்த கதைப்படங்களை பார்த்து நாங்கள் ஒழுங்குபடுத்தி இலக்கமிட போகின்றோம். முதலாவது கதைப்படத்தை பாருங்கள். கொக்கு பறக்கின்றது. ஆமை அந்த தடியை பிடித்து கொண்டிருக்கின்றது. சிறுவர்கள் பார்க்கின்ற காட்சி படம் இருக்கின்றது. அடுத்த படத்தினை பாருங்கள். குளத்திலே நீர் நிரம்பி இருக்கின்றது. கொக்குகள் இருக்கின்றன. ஆமையும் இருக்கின்றது. அடுத்த படத்தில் என்ன நிகழ்கின்றது? கொக்குகள் தடியுடன் பறந்து வருகின்றன. ஆமை கீழே இருக்கின்றது. அடுத்த படத்தை அவதானியுங்கள். கொக்குகளும் ஆமையும் இருக்கின்றன. குளம் வற்றி காணப்படுகின்றது. இப்போது கதைப்படத்தை அவதானித்து விட்டீர்கள் தானே? இப்போது கூறுங்கள் பார்க்கலாம். இதில் முதலாவதாக வரும் படம் எது? முதலாவதாக குளம் வற்றி காணப்படுகிறது. கொக்குகளும் ஆமைகள் இருக்கின்ற படம் முதலாவதாக வரும். அந்த படத்திற்கு இலக்கம் 1 இடுவோம். சரி மாணவர்களே, அடுத்த படத்தை அவதானியுங்கள். இந்த படம் அடுத்ததாக வரும். இங்கே பாருங்கள். கொக்குகள் தடியுடன் பறந்து வருகின்றன. அந்த கதைப்படம் 2ஆவதாக வரும். அதற்கு நாங்கள் இலக்கம் 2 இடுவோம். அடுத்ததாக அந்த கொக்குகள் என்ன செய்கின்றன? ஆமையை தடியில் கவ வைத்து தூக்கி கொண்டு பறக்கின்றன. அந்த படம் எங்கே இருக்கின்றது? இங்கே இருக்கிறது மாணவர்களே. அதற்கு இலக்கம் 3 இடுவோம். அடுத்ததாக கொக்குகள் ஒரு நீருள்ள குளத்திற்கு வந்திருக்கின்றன. அந்த படம் 4ஆவதாக வரும். அதற்கு இலக்கம் 4 இடுவோம். சரி மாணவர்களே, இன்று நாங்கள் கொக்கும் ஆமையின் கதையினை பார்த்தோம். அதில் கொக்குகள் தனது நண்பனுக்கு எவ்வாறு உதவியது, ஆபத்து வேளையில் உதவின்ற அந்த கொக்கின்ற பண்பை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இதே போன்று மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.